வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி இயல் 5 கவிதை பேழை. தலைப்பு குடும்ப விளக்கு. ஆசிரியர் பாரதிதாசன். அதாவது நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் என்னும் கருத்தை பாரதிதாசன் அவர்கள் தமது குடும்ப விளக்கு என்னும் நூலின் வழியாக வெளிப்படுத்தியுள்ளார். இப்போ பாடப்பகுதி போலாமா? அதுக்கு முன்னாடி நூல்வழி பார்த்தலாம். குடும்ப விளக்கு குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்துகிறது. குடும்ப விளக்கு என்ற நூல் குடும்ப உறவுகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுமே அன்பு என்னும் நூலால் பிணைக்கப்பட்டுள்ளது என்பதை உணர்த்துகிறது. கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை காட்டுகிறது. குடும்பம் தொடங்கி உலகினை பேணுதல் வரை தன் பணிகளை சிறப்பாக செய்யும் பெண்ணுக்கு கல்வி முதன்மையானதும் இன்றியமையாததும் ஆகும். அப்போ குடும்பத்தை நடத்துவதற்கும் சரி, உலகினை பேணுவதற்கும் சரி, பெண்களுக்கு கல்வி என்பது முக்கியமானது, முதன்மையானது, இன்றியமையாதது அப்படின்னு சொல்கிறார். இந்நூல் 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது. இதில் மொத்தம் குடும்ப விளக்கில் 5 பகுதிகள் இருக்குது. அதில் 2வது பகுதியில் விருந்தோம்பல் அப்படின்ற தலைப்பில் உள்ள தலைவியின் பேச்சில் இடம்பெற்றுள்ள கவிதைகள் தான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ பாரதிதாசனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். அப்போ ஏன் அவர் பாரதிதாசனுக்கு அவருக்கு பெயர் வந்துச்சு அப்படின்னா, பாரதியாரோட கவிதைகள் மீது இவருக்கு ஈர்ப்பு அதிகம், பற்று அதிகம். அதனால் பாரதிக்கு தாசன் அப்படின்ட்டு பாரதிதாசன் என்று தன்னுடைய பெயரை அவர் மாற்றி அமைத்து கொண்டார். இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம், தமிழச்சியின் கத்தி உள்ளிட்ட நிறைய படைப்புகள் இவரோடது இருக்குது. இவர் இயற்றிய கவிதைகள் இருக்கு இல்லையா, அந்த கவிதைகள் எல்லாமே பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது. இவருடைய கவிதைகள் எல்லாமே பாரதிதாசன் கவிதைகள் என்ற தலைப்பில் நமக்கு கிடைக்குது. இவரது பிசிராந்தையார் நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டுள்ளது. சரியா? அவர் எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கினார் அப்படின்னா, பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கார். பாடப்பகுதி பார்க்கலாமா? புதுமை கருத்துக்களை இயம்பும் வகையில் 20ஆம் நூற்றாண்டில் எழுந்தவையே மறுமலர்ச்சி இலக்கியங்கள். இயற்கையை போற்றுதல், தமிழுணர்வு ஊட்டுதல், பகுத்தறிவினை பரப்புதல், பொது உடைமை பேசுதல், விடுதலைக்கு தூண்டுதல், பெண் கல்வி பெறுதல் போன்ற பாடுபொருள்களில் தோன்றிய பல்வேறு இலக்கியங்களுள் குறிப்பிடத்தக்க ஒன்று பாவேந்தர் பாரதிதாசனின் குடும்ப விளக்கு. இப்போ குடும்ப விளக்கு பாடல் பார்க்கலாமா? இப்போ முதல் பாடல் என்ன அப்படின்னா, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம். கல்வி இல்லாத பெண்கள் என்ன சொல்கிறாருன்னா கலர் நிலம் அப்படின்னு சொல்கிறார். அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை. கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி, அங்கே நல்லறிவுடைய மக்கள் விளைவது நவிலவோ நான் அப்படின்னு சொல்கிறார். அதாவது கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. கலர் நிலம் அப்படின்னா பண்படுத்தப்படாத நிலம். அந்த பண்படுத்தப்படாத நிலம் அப்படின்னா எதுக்குமே பயனளிக்காத நிலம் தான் பண்படுத்தப்படாத நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பயனளிக்காத நிலத்தில் என்ன விளையும் அப்படின்னா புற்கள் மட்டும்தான் விளையும், நல்ல பயிர் விளையாது. இதுதான் கலர் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலர் நிலத்தில் புற்கள் மட்டும்தான் விளையும், வேறு எந்த பயிர்களும் அங்கே விளைவிக்க முடியாது. அதனால தான் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் போன்றவர்கள், எதற்கும் பயன்படாத நிலத்தை போன்றவர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல எந்த விளையும்? புற்கள் மட்டும்தான் விளையும், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஒரு பெண் கல்வி கற்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை நல்ல அறிவுடையவர்களாக இருக்க மாட்டார்கள் அப்படின்றது தான் அவர் சொல்ல வர்றது இல்லையா? இது கல்வி இல்லாத பெண்கள். அப்போ கல்வியுடைய பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா திருந்திய கழனி அப்படின்னு சொல்கிறார். கழனி அப்படின்னா பண்படுத்தப்பட்ட நிலம். சரியா?
அப்போ கல்வியுடைய பெண்கள் வந்து எப்படிப்பட்டவர்கள்னா பண்படுத்தப்பட்ட நிலத்தை போன்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நன்கு பண்படுத்தப்பட்ட நிலத்தில் நெற்பயிர்கள் வந்து சிறப்பாக வளரும். அது போலவே கல்வி அறிவு பெற்ற பெண்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னா சிறந்த அறிவுடையவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ கல்வியறிவுடைய பெண்கள் வாயிலாக அறிவுடைய சிறந்த மக்கள் தோன்றுவர் என்பதை நான் கூறவும் வேண்டுமோ அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் நவிலவோ நான் அப்படின்னு சொல்கிறது. நவிலுதல் அப்படின்னா கூறுதல், புரியுதா. அப்போ கல்வி இல்லாத பெண்கள் எதை போன்றவர்? களர் நிலத்தை போன்றவர்கள். அந்த நிலத்தில் என்ன விளையும்? புல் மட்டும்தான் விளையும், நல்ல புதல்வர்கள் வந்து விளைவது இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ கல்வியுடைய பெண்கள் எதை போன்றவர்கள் அப்படின்னா திருந்திய கழனி போன்றவர்கள், அதாவது பண்படுத்தப்பட்ட நிலத்தை போன்றவர்கள். அங்கே என்ன விளையும்? நல்ல அறிவுடைய மக்கள் தோன்றுவர் அப்படின்றது தான் இந்த பாடலுடைய கருத்து. இப்போ பொருள் புரியுதா? கலர் நிலம் அப்படின்னா பண்படாத நிலம், நவிலுதல் அப்படின்னா சொல்லுதல், கழனி அப்படின்னா வயல் அப்படின்னு சொல்லி புரியுதா. இப்போ அடுத்த பாடலுக்கு போகலாமா? அடுத்த பாடல் பாருங்க. வானூர்தி செலுத்தல் வையம் மாக்கடல் முழுதும் அளத்தல் ஆன எச்செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே. இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவு அடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வானூர்தி அப்படின்னா ஆகாய விமானம் இல்லையா. அப்போ அந்த ஆகாய விமானத்தை இயக்குதலும் வையமாக்கடல் முழுதும் அளத்தல், வையம்னா உலகம் இல்லையா. அப்போ உலகம் கடல் என எல்லா பகுதிகளையும் அதோட நீள ஆழ ஆழங்களை அளத்தல் ஆகிய எந்த செயலும், வானூர்தி செல்றதா இருக்கட்டும், வையத்தையும் வானத்தையும் அளக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எந்த செயலாக இருந்தாலும் அது யாருக்கு பொதுன்னு சொல்கிறாங்க? ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்கிறார். புரியுதா. ஆகாய விமானத்தை இயக்கிறதோ இந்த வையகத்தையோ கடலையோ நீல ஆழத்தை அளக்கிறது கூட ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே பொதுவான ஒரு செயல் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இன்று என்ன ஆகுது? நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவு அடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது. அப்போ இன்றைய நாட்களில் உலகமானது ஆண்களுடைய சட்ட திட்டங்களால் நலிந்து போனது. அப்படி நலிந்து போனதால் என்ன ஆச்சுன்னா பெண்களுடைய செயலும் வந்து முடங்கி அவங்களோட விடுதலையும் போனது அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா. அதாவது வானத்தில் பறந்து செல்லக்கூடிய விமானத்தை இயக்கும் செயலாக இருக்கட்டும், உலகம் கடல் என்ற பரந்த பகுதியோட நீல அகல ஆழங்களை அளத்தலாகிய செயல்களாக இருக்கட்டும், அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இன்று என்ன ஆச்சு அப்படின்னா ஆண்களோட கட்டுப்பாட்டால் இந்த உலகமானது நலிந்து போய் இந்த வேலைகள் வந்து பெண்கள் செய்வது, இந்த வேலைகள் வந்து ஆண்கள் மட்டும் செய்யக்கூடியது அப்படின்ற கட்டுப்பாடுகளாக தோன்றி பெண்களுடைய உரிமைகளை வந்து என்ன ஆகுச்சுன்னா அங்கே முடங்கி போனது அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, பெண்கள் வந்து விடுதலையின்றி ஆண்களின் கட்டுப்பாட்டால் அடங்கிவிட்டனர் அப்படின்றத சொல்ல முடியுமோ? அது உண்மைதானே. ஆண்களுடைய சட்ட திட்டங்களால் இந்த பெண்களை விடுதலை வந்து இன்று பறிபோனது அப்படின்னு சொல்கிறார். புரியுதா. இந்த இடத்துல வையம் அப்படின்றது உலகம். வையம்னா என்ன? உலகம். மாக்கடல் அப்படின்னா பெரிய, மா என்பது பெரிய என்ற பொருள். மாக்கடல்னா பெரிய கடல். இந்த இடத்துல நானிலம் அப்படின்னு சொல்கிறதும் வந்து உலகம்தான். சரியா. இதை அடிக்கோடிட்டு நீங்கள் என்ன பண்ண உலகம் அப்படின்னு எழுதிக்கோங்க. வையம் அப்படின்னாலும் உலகம்தான், நானிலம் அப்படின்னாலும் உலகம்தான். நலிவு அப்படின்னா துன்பம் அல்லது கேடு. புரியுதா. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? அடிக்கோடிட்டு எழுதிக்கணும். வானூர்தி அப்படின்னா ஆகாய விமானம். இப்போ இந்த பாடலோட பொருள் புரியுதா. இப்போ அடுத்த பாடலுக்கு போகலாமா? பாருங்க. இந்நாளில் பெண்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒரு கையாலும் விடுதலை போனும் செய்கை இன்னொரு மலர்கையாலும் இயற்றுக. கல்வியில்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன். அதாவது இன்று பெண்கள் அனைவரும், இந்நாளில் பெண்களுக்கு எல்லாம் அப்படின்னா
இன்று பெண்கள் அனைவரும் தங்களுக்கு உள்ள வேலையை, தங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை எப்படி செய்யணும்னா மிகவும் செம்மையாக, பொன்னே போல் அப்படின்னா மிகவும் சிறப்பாக ஒரு கையாலும், இதனுடைய ஒரு கையால் தனக்கு இருக்கக்கூடிய வேலையை வந்து ரொம்ப சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு கையில் என்ன பண்ண சொல்கிறாருன்னா, இன்னொரு மலர் கையாலும் விடுதலை பூணும் செய்கை இன்னொரு மலர் கையாலும். ஒரு கையில் பெண்களுக்குரிய வேலைகள் எல்லாத்தையும் செய்யணும், தன்னுடைய இன்னொரு கையால் தன்னுடைய விடுதலைக்கான செயலையை வந்து பெண்கள் வந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? இப்போ அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, கல்வியில்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன். கல்வியில்லா மின்னால் அப்படின்னா யாருன்னா, கல்வி அறிவில்லாத, மின்னால் அப்படின்னா மின்னலை போன்ற ஒளியுடைய பெண்ணாக இருந்தாலும், கல்வி அறிவு இல்லாமல் மின்னலை போல ஒளியுடைய அழகுடைய பெண்ணாக இருந்தாலும் வாழ்வில் என்றும் மின்னால், அவள் வாழ்வில் எப்போதுமே வந்து ஒளி வீச மாட்டாள் அப்படின்னு சொல்கிறார். யார்? கல்வி அறிவில்லாத பெண். சரியா? மின்னால் அப்படின்னா மின்னலை போன்ற ஒளியுடைய பெண். அவள் எவ்வளவு அழகு வாய்ந்த மின்னல் மாதிரி ஒளி வீசக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்கிட்ட கல்வி அறிவு இல்லைன்னா அவள் வாழ்க்கையில் என்றைக்குமே என்ன பண்ண மாட்டாள்? ஒளி வீச மாட்டாள் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? இப்போ பெண் என்ன பண்ணணும்? தன்னுடைய ஒரு கையால் தனக்கு இருக்கக்கூடிய பணிகளை செம்மையாக செய்யணும், தன்னுடைய இன்னொரு கையால் தன்னுடைய விடுதலைக்கான செயல்களையும் வந்து அவள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். கல்வி அறிவு இல்லாத பெண் ஒளி போன்ற வீசக்கூடிய மின்னலை போன்ற பெண்ணாக இருந்தாலும் கல்வி அறிவு இல்லைன்னா அவள் வாழ்வில் ஒளி வீச மாட்டாள் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? இயற்றுக அப்படின்னா செய்க, மின்னாலை அப்படின்னா மின்னலை போன்றவளை, மின்னால் அப்படின்னா ஒளிர மாட்டாள், இதுதான் இந்த பொருள். புரியுதா? இப்போ பாடல் பொருள் புரியுதா? இப்போ அடுத்த பாடலுக்கு போகலாமா? இப்போ அடுத்தது பாருங்க. சமைப்பதும் வீட்டு வேலை செய்வதும், வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும் பெண்கள் தமக்கேயாம் என்று கூறல் சரியில்லை. ஆடவர்கள் நமக்கும் அப்பணிகள் ஏற்கும் என்று எண்ணும் நன்னால் காண்போம். சமைப்பது தாழ்வா, இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வார். அதாவது சமைக்கிறது, இந்த வீட்டு வேலை செய்கிறது, இது எல்லாமே வந்து பெண்களுக்கு மட்டும்தான் உரியது அப்படின்னு சொல்கிறது சரியில்லை இல்லையா? சமைக்கிறது, வீட்டு வேலை செய்து பெண்கள் மட்டும்தான் செய்யணும், இதில் வந்து இந்த செயல்கள் வந்து ஆண்கள் செய்யக்கூடாது அப்படின்றது கிடையாது. அவர்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளும், வீட்டு வேலைகள் அத்தனையுமே வந்து ஆடவர்களுக்கும் உரியது. ஆடவர்னா ஆண்கள், ஆண்களுக்கும் வந்து அந்த பணிகள் எல்லாமே உரியது அப்படின்னு சொல்லக்கூடிய நாளை நாம் காண்போம் அப்படின்னு சொல்கிறார். சமைப்பது தாழ்வா, சமைப்பது என்பது தாழ்வான ஒரு செயலா. இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வார். சமையல் செய்பவர்கள் வந்து உணவை மட்டும் சமைக்கவில்லை, அதற்கும் மேலான இன்பத்தையும் சேர்த்து அந்த உணவில் சமைக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சமைப்பது என்பது தாழ்வானது அல்ல. அதே மாதிரி சமைப்பதும் வீட்டு வேலைகள் செய்வதும் பெண்களுக்கு மட்டும் உரியது கிடையாது, அது ஆண்களுக்கும் உரியது அப்படின்னு சொல்கிறார். சமைப்பது தாழ்வு கிடையாது, ஏன்னா சமைப்பவர் வந்து உணவை மட்டும் சமைக்கவில்லை, இன்பத்தையும் சேர்த்து சமைக்கின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ இதில் பாடல் பொருள் புரியுதா? ஆடவர் அப்படின்னா ஆண்கள். சரியா? இப்போ அடுத்தது போகலாமா? அடுத்த பாடல் பாருங்க. உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிர் ஆக்கல் அன்றோ, வாழ்வு பணத்தினால் அன்று வில்வால் படையினால் காண்பது அன்று. தணலினை அடுப்பில் இட்டு தாழியில் சுவையை இட்டே அணித்திருந்திட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம். அதாவது உணவினை ஆக்கல் மக்களுக்கு அப்படின்னா மக்களுக்கு உணவினை சமைத்து தருவது என்பது உயிர் ஆக்கல் அன்றோ, உயிரை உருவாக்குவது போன்றது அன்றோ அப்படின்னு கேட்குறார். வாழ்வு பணத்தினால் அன்று, நம்முடைய வாழ்க்கை வந்து வெறுமனே பணத்தால் மட்டும் அமையக்கூடியது அல்ல. வில்வால் படையினால் காண்பதன்று. வில்வால் படை அப்படின்னா வால் போன்ற கருவிகளை எடுத்துக்கொண்டு வீரத்தால் காண்பதும் அன்று. நம்முடைய வாழ்வு வந்து பணத்தை சார்ந்ததும் கிடையாது, இந்த போர்க்கருவிகளாக ஏந்தி போயிட்டு போர் செய்கிறது மட்டும் கிடையாது.
தணலினை அடுப்பிலிட்டு தாழியில் சுவையிட்டே. தணல் அப்படின்னா நெருப்பு. அப்போ அடுப்பில் நெருப்பை வைத்து தாழியில் சுவையிட்டே அப்படின்னா சமைக்கும் பாத்திரத்தில் சுவையையும் சேர்த்து அணித்திருந்திட்டார் அப்படின்னா அருகில் இருந்து நிறைந்த நெஞ்சினராய் அன்பிட்ட உணவால் வாழ்வோம், அன்பாய் இட்ட உணவால் வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? அப்போ உணவினை சமைப்பது என்பது அன்பினை சேர்த்து சமைப்பது போன்றது. அதான் இதோடைய கருத்து. அதாவது நம்ம வாழ்க்கை எதை அடிப்படையாக கொண்டதுன்னா அன்பினை அடிப்படையாக கொண்டது தான் நம்முடைய வாழ்க்கை இல்லையா? அப்போ உணவினை சமைப்பது என்பது எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறாரு, ஒரு உயிரையே உருவாக்குவது போன்றது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நாம் ஈட்டும் பொருள் செல்வமாக இருந்தாலும் சரி, வில்வால் போன்ற படைக்கலம் ஏந்தி செயலாற்றக்கூடிய வீரமான வாழ்க்கையோ அல்ல. நம்முடைய வாழ்க்கை அதை சார்ந்தது அல்ல. இது எல்லாமே வாழ்வின் மகிழ்வை ஊட்டுதல் அன்றி நெருப்பை அடுப்பில் வைத்து சமையல் பாத்திரத்தில் சமையல் உணவுடன் சுவையை கலந்து உண்போர் அருகிலிருந்து அன்புடன் மகிழ்ந்து பரிமாறுவதே வாழ்க்கை அப்படின்னு சொல்றார். புரியுதா? அப்போ அப்படிப்பட்ட உணவால், அன்பிட்ட உணவால் நாம் வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? அப்போ உணவினை ஆக்கல் மக்களுக்கு உயிரினை உருவாக்குதல் போன்றது. வாழ்க்கை என்பது பணத்தாலோ வில் வாள் போன்ற படையினாலோ காண்பது அன்று. என்ன பண்ணணும்? சுவையாக சமைத்த உணவை அருகிலிருந்து அன்புடன் பரிமாறுவது தான் என்னது வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? அப்போ தணல் என்பது நெருப்பு. தணல்னா என்ன? நெருப்பு. தாடி என்பது சமைக்கக்கூடிய கலன், சமைக்கக்கூடிய பாத்திரம். சரியா? அணித்து அப்படின்னா அருகில் அமர்ந்து. அணித்திருந்துட்டார் அப்படின்னா உணவை சுவையாக சமைச்சு அன்போடு என்ன பண்ணோம், அருகில் உட்காந்து பரிமாறுறோம் இல்லையா, அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? இப்போ இந்த பாடல் பொருள் புரியுதா? இப்போ அடுத்தது போகலாமா? அடுத்தது பாருங்க. சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்க ஒணா கடமை என்றும் சமைத்திடும் தொழிலோ நல்ல தாய்மார்க்கே தக்கது என்றும் தமிழ்த்திரு நாடு தன்னில் இருக்கும் ஓர் சட்டம் தன்னை இமைப்போது நீக்க வேண்டில் பெண் கல்வி வேண்டும் யாண்டும். அதாவது சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்க ஒணா கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. சமையல் செய்வது தவிர்க்க இயலாத கடமைகளில் ஒன்று. யாருக்கு? பெண்களுக்கு. சமையல் செய்வது பெண்களுக்கு மட்டும்தான் உரியது அப்படின்னு சொல்கிறதோ, சமையல் செய்யும் தொழில் அதாவது நல்ல தாய்மார்களுக்கே உரியது அப்படின்னு சொல்கிறதோ, தமிழ்நாட்டில் இருக்கும் வழக்கத்தை கண்ணிமைக்கும் நேரத்தில் அகற்ற வேண்டுமாயின் சமைக்கக்கூடிய இந்த தொழிலானது பெண்களுக்கு மட்டுமே உரியது என்று சொல்லக்கூடிய வழக்கத்தை அகற்ற வேண்டும். எப்படின்னா இமைப்பொழுதில், கண்ணிமைக்கும் நேரத்தில் அதை நம்ம என்ன பண்ணணும், அகற்ற வேண்டும். அப்படி அகற்றுவதற்கு என்ன தேவைன்னு சொல்கிறாங்க? பெண்களுக்கு கல்வி வேண்டும் யாண்டும் அப்படின்னா எப்பொழுதும் அர்த்தம் இல்லையா? சமையல் செய்வது பெண்களுக்கு மட்டும் உரியது கிடையாது. அப்படி அதை நம்ம மாற்ற வேண்டுமாயின் பெண்களுக்கு கல்வி என்பது எப்பொழுதும் வேண்டும். பெண்கள் கல்வி கற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? சமைப்பது பெண்களுக்கு மட்டும் உரிய தொழில் கிடையாது அப்படின்ற கருத்து வழக்கம் தமிழ்நாட்டில் இருந்து வருகிறது. அதை இமைப்பொழுதில் நீங்கள் நீக்க வேண்டுமாயின் பெண்களுக்கு என்ன வேண்டும்? கல்வி வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறார். அப்போ பெண்கள் எப்பொழுதுமே கல்வி கற்க வேண்டும் அப்படின்றதா இந்த பாடலில் வலியுறுத்துகிறார். புரியுதா? இப்போ தவிர்க்க ஒணா அப்படின்னா தவிர்க்க இயலாத, யாண்டும் அப்படின்னா எப்பொழுதும். பாடல் பொருள் புரியுதா? நீங்கள் இந்த பாடலை படிக்கும் போதே உங்களுக்கு பொருள் புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையான சொற்கள் தான் இந்த பாடலில் இருக்கும். புரியுதா? இமைப்பொழுது அப்படின்னா கண் சிமிட்டும் நேரம், கண் இமைக்கிறோம் இல்லையா, அந்த நேரம் தான் இமைப்பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. யாண்டும் அப்படின்னா எப்பொழுதும். யாண்டும்னா என்னது? எப்பொழுதும். தக்கது அப்படின்னா உரியது. புரியுதா? தாய்மாருக்கே தக்கதுன்னா, தாய்மார்னா யார்? பெண்களை தான் தாய்மார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பெண்களுக்கு உரியது, தக்கதுன்னா உரியது. இப்போ அடுத்த பாடலில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு. மா கடல் அப்படின்னா உரிச்சொல் தொடர்.
ஆக்கள் அப்படின்னா தொழிற்பெயர். ஆக்கள்னா என்ன? தொழிற்பெயர். பொன்னே போல் அப்படின்னா இதில் ஓம உருபு இருக்குது. போல என்ற ஓம உருபு இருக்கு இல்லையா, அதனால ஓம உருபு. மலர்கை அப்படின்னா ஓமை தொகை. ஏன் ஓமை தொகைனா, மலர்கை அப்படின்னா மலர் போன்ற கை. அப்போ இந்த போன்ற என்ற ஓம உருபு இங்கே மறைந்து வருது இல்லையா, அதனால அது என்னது? ஓமை தொகை. வில்வாள் அப்படின்னா வில்லும் வாளும். சரியா? அப்போ இந்த வில்லும் வாளும் சொல்லும் பொழுது என்ற வேற்றுமை உருபு அங்கே மறைந்து வருது இல்லையா, அதனால அது என்னது? உம்மை தொகை. அடுத்தது தவிர்க்க ஒனா அப்படின்னா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஓனால் வருது இல்லையா, ஆண் வருது இல்லை, அதனால அது என்னது? ஈற்றெழுத்து கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்க. விளைவது அப்படின்னா விளை கூட்டல் இவ் கூட்டல் ஆ கூட்டல் தூ அப்படின்னு பிரிக்கணும். புரியுதா? முதல்ல இருக்கக்கூடியது பகுதி. விலை என்பது பகுதி. அடுத்து இந்த வா நம்ம எப்படி பிரித்தோம்? இவ் கூட்டல் ஆ பிரித்தோம் இல்லையா, அப்போ அந்த இவ் என்பது எதிர்கால இடைநிலை. இப்போ வந்தாலும் சரி இவ் வந்தாலும் சரி ரெண்டுமே என்னது? எதிர்கால இடைநிலை. ஆ என்பது சாரியை. தூ என்பது தொழிற்பெயர் விகுதி. அடுத்தது சமைக்கின்றார் அப்படின்னா சமை அப்படின்னு பிரிக்கணும். சரியா? சமையை பிரிச்சுட்டு இந்த மெய்யெழுத்து இருக்குல்ல, அந்த மெய்யெழுத்தை நீங்கள் அப்படியே எழுதிக்கணும். அடுத்தது கின்றார் அப்படின்னு சொல்லும்போது கின்று அப்படின்னு பிரிக்கணும். பிரிச்சுட்டு இந்த ஆ வந்து இந்த இரு கூட சேர்த்து நீங்கள் எழுதணும். இப்போ சமை என்பது பகுதி, இக் என்பது சந்தி, கின்று என்பது நிகழ்கால இடைநிலை. கிரு, கின்று, ஆ நின்று அப்படின்றது. சமைக்கிறார், சமைக்கின்றார், சமையா நின்றார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாமே என்னது? நிகழ்கால இடைநிலையில் வரும். ஆர் என்பது பலர்பால் வினைமுற்ற விகுதி. அடுத்தது பாடலில் இருக்கக்கூடிய குருவினா பார்த்தீங்கன்னா, தலைவியின் பேச்சில் வெளிப்படுகின்ற பாடுபொருள் என்ன? தலைவியோட பேச்சில் வெளிப்படுகின்ற பொருள் என்ன அப்படின்னா பெண் கல்வி, விருந்தோம்பல், பெண்ணடிமையை நீக்குதல். இதுதான் வந்து இந்த பாடலில் இருக்கக்கூடிய பாடப்பொருள். சரியா? அடுத்த சிறுவினா பார்த்தோன்னா, சமைப்பது தாழ்வா, இன்பம் சமைக்கின்றார், சமையல் செய்வார் அப்படின்னா, அப்போ இதில் இன்பம் சமைப்பவர் யார் அப்படின்னா யார்? பெண்கள் தான் இல்லையா? அடுப்பினில் நெருப்பை பற்ற வைத்து சமைக்கும் களத்தோட என்ன பண்ணுறாங்க? சுவையை சேர்த்து சமைக்கிறாங்க. அதனால் உணவை உண்போர் இன்பம் அடைகின்றனர். அதனால் என்ன சொல்கிறாங்க? அதனை காட்டிலும் சமைப்போர் இன்பத்தையும் சேர்த்து சமைக்கின்றார். சரியா? பாவேந்திரன் கூற்றுப்படி சமைப்பது தாழ்வா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது சமைப்பதால் வந்து உண்பவர் இன்பம் அடைகிறார், அப்படி அவரோட உயிரை படைப்பவர் போன்றவர் யார்? உணவினை சமைப்பவர் இல்லையா? அப்போ சமைப்பது என்ன கிடையாது? தாழ்வு கிடையாது. புரியுதா? அடுத்தது நெடிவினா பாருங்க. குடும்ப விளக்கு நூலில் தலைவி பேச்சில் வெளிப்படும் பெண் கல்விக்கான கருத்துக்களை இன்றைய சூழலுடன் ஒப்பிட்டு எழுதுக. இன்று இருக்கக்கூடிய சூழலோடு என்ன பண்ணும்? பெண் கல்வியை ஒப்பிட்டு உங்களோட கருத்துக்களை நீங்கள் எழுதணும். ரொம்ப ரொம்ப எளிமையான வினாவிடைகள் தான். பாடலும் வந்து ரொம்ப எளிமையானதான். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? தெளிவாக படிக்கணும். சரியா? பாடப்பகுதியை தெளிவாக படிச்சுக்கோங்க. உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்லேயும் இந்த காணொலியை பார்க்கும்பொழுதே வினாவிடைகளை தெளிவாக எழுதுங்க. அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி.